5 நாள் ஆகியுமே செந்தில் பாலாஜி அவர்கள் ஆஜராகல. அந்த சம்பவத்திற்கு பின்னணியில செந்தில் பாலாஜி இருக்கிறார் என்பது உண்மை. ஒரு குற்றவாளி ஓடி ஒளிவதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது, முன்ஜாமீன் கேட்பதற்கு உரிமை இருக்கிறது. அதுல செந்தில் பாலாஜி எந்த சட்ட நடவடிக்கை மேற்கொண்டாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா செந்தில் பாலாஜி நியாயமானவனா திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்வாரா? பிஜேபி கட்சி தலைமை இல்லாமல் தரித்திரமாகி கொண்டிருக்கிற நேரத்தில் செந்தில் பாலாஜி பிஜேபிக்கு வந்தால் பிஜேபி வளர்ப்பார் என்கிற நம்பிக்கை பிஜேபி நிர்வாகிகள் மத்தியில் வந்துவிட்டது. நீங்க அடுத்த இன்டர்வியூக்கு என்கிட்ட வரும் பொழுது செந்தில் பாலாஜி பிஜேபியில் இருப்பார். தேர்தல் முடிந்தவுடனே கூர்க்குக்கு போனாங்க. அங்க போனது யாரெல்லாம்? ஸ்டாலின், உதயநிதி, சபரீசன், இன்பநிதி, இந்த குஞ்சு குட்டி எல்லாம் போச்சு கூர்க்காவுக்கு. எதுக்கு போனாங்க? காவிரியில குளிக்கவா? பிஜேபி கட்சியோட உறவு வைத்துக் கொள்ள பேச்சுவார்த்தை நடத்த போனாங்க. கிளாம்பாக்கம்ங்கிற இடத்துலதான் பேருந்து நிலையத்தை வச்சிருந்தாங்க. இன்னும் தோற்று போனதுக்கே அதுதான் காரணம். நாஞ்சில் சம்பத்து கேக்கேரிலிருந்து கிளாம்பாக்கம் போய் சேர்றதுக்கு முன்னாடி நான் கன்னியாகுமரி போய் சேர்ந்துருவேன். திருவல்லிக்கேணியிலிருந்து கிளாம்பாக்கம் போக முடியாது, சேப்பாக்கத்திலிருந்து கிளாம்பாக்கம் போக முடியாது, பாரிஸ்ல இருந்து கிளாம்பாக்கம் போக முடியாது. இப்படி இந்த கட்சி தோத்ததுக்கு இது ஒரு காரணம். இன்னும் 6 மாத காலத்துல மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சரா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு விஷயத்த சொல்றாரு. இன்னும் 6 மாதத்தில் கீழ்ப்பாக்கத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் அனுமதிக்கப்படுவார். ஒரு 57 எடுத்து வச்சுட்டு ஆட்சி அமைப்பணி எப்படி சொல்ற நீ? சீமானவர்களும் பிரேஸ்ல இருந்தாங்க. அவங்கள இப்ப இந்த பொது வேட்பாளரா நிறுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுக்கள் எழுந்துட்டு இருக்கு. எங்க கடல்லையா? அதான் காட்டுலையா? கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. கரூர் போயிட்டு வந்தாங்க. தொடர்ந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எம்எல்ஏ தாவேக எம்எல்ஏ பேரம் பேசப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு. அதுல கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் ஆகியுமே செந்தில் பாலாஜி அவர்கள் ஆஜராகல. ஸோ இப்போ அவங்க தம்பி மேல குண்டாஸ் போட்டிருக்காங்க. இப்போ அவர் ஒரு விஷயத்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. செந்தில் பாலாஜி, என் பேரு தான் கரூர் வழக்குல இல்லைல்ல, அப்புறம் நீங்க ஏன் என்னை ஆஜராக சொல்றீங்க? அப்படியே நான் ஆஜராகிறேன்னா என்னை வேற எந்த வழக்குலயும் நீங்க கைது செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் முன்வைக்கிறாரு. அதாவது அந்த சம்பவத்திற்கு பின்னணியில செந்தில் பாலாஜி இருக்கிறார் என்பது உண்மை. உண்மை. நாஞ்சில் சம்பத்துங்கிற நான் சொல்வது, ஒரு குற்றவாளி ஓடி ஒளிவதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது, முன்ஜாமீன் கேட்பதற்கு உரிமை இருக்கிறது, தனக்கு என்ன நேரும் என்பதை எதிர்பார்த்து அவர் தன்னை தகவமைத்துக் கொள்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. அதுல செந்தில் பாலாஜி எந்த சட்ட நடவடிக்கை மேற்கொண்டாலும் அதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனா செந்தில் பாலாஜி நியாயமானவனா? அண்ணன் ஸ்டாலின், திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்வாரா? உங்களுக்கு இந்த மினி பஸ் இல்ல, அதுல இரட்டையிலேயே வரைஞ்சார். அரசு பேருந்தில் நீ எப்படி கட்சி சின்னம் வரையலான்னு கேட்டா அது இயற்கை கட்சின்னு சொன்னார். அம்மா நினைவு மண்டபம் இருக்குல்ல, அதுல 2 இலையை வச்சுட்டு ஒரு தேவதை நிற்கிறது மாதிரி ஒரு படத்தை வச்சாரு. அது வெளிநாட்டில் உள்ள படம்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்டார். அதிமுக ஆட்சியில தண்ணீர் தயாரித்து விற்றார் போக்குவரத்து துறையின் சார்பில். இதெல்லாம் அவர் செய்தது. ஒரு அதிரடி அரசியல்வாதி, கவனத்தை ஈர்த்துடுவார். அதனால இந்த திமுகவில் அவர் வந்தது திமுகவுக்கு ஒரு பரிதாப நிலைமை தான். திமுகவை அவர் தேர்ந்தெடுத்தது அவருடைய கஷ்டமான காலம். அதனால செந்தில் பாலாஜி அரசியல் எப்படி இனி போகுங்கிறத இதை எதிர்கொள்ள போறாருன்னு தெரியாது. ஒன்றை உங்களிடத்துல சொல்லிக் கொடுக்கிறேன், பிஜேபி கட்சி தலைமை இல்லாமல் தரித்திரமாகி கொண்டிருக்கிற நேரத்தில் செந்தில் பாலாஜி பிஜேபிக்கு வந்தால் பிஜேபி வளர்ப்பார் என்கிற நம்பிக்கை பிஜேபி நிர்வாகிகள் மத்தியில் வந்துவிட்டது. நீங்க அடுத்த இன்டர்வியூக்கு என்கிட்ட வரும் பொழுது செந்தில் பாலாஜி பிஜேபியில் இருப்பார். திமுக தட்டி தூக்கிறோம். திமுகவுடைய எதிர்காலம் தான் என்ன ஆக போகுது? என்ன இருக்கிற வேறு விழுது எல்லாத்தையும் மறுத்தாச்சு. திமுகவுக்கு எதிர்காலம் கிடையாது. திமுகவுக்கு இனிமேல் வருவதெல்லாம் இலையுதிர் காலம். தாவேகாவுக்கு இனி வருகிற காலமும் வசந்த காலம். என்னையா இங்க இருந்து ஒரு பிரச்சனையை எதிர்கொள்றதுன்றது ஒரு விதம் ஐயா. இப்போ நீங்க பெரிய ஆள்னு சொல்றீங்க, பெரிய கட்சின்னு சொல்றீங்க, எல்லாமே சொல்றீங்க.
ஆனா ஏன் இருக்கிற எல்லா எம்எல்ஏக்களும் ஒரு பக்கம் வந்து துபாய், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சிங்கப்பூர், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா லண்டன், யாரு எல்லாரும் தான் திமுகல இருக்கக்கூடியவங்களை கேக்குறேன். எல்லாரும் ஒவ்வொரு புறம் போயிட்டாங்களே. அவ்வளவு பணம் இருக்கு பாத்தீங்களா? என்ன நாளைக்கு போறது, ஊருக்கு போறது ரூபா இல்ல. உங்க சிந்தனையே வேறதான், வேற எங்கேயோ போயிட்டு இருக்கோம். அவ்வளவு கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க தங்கச்சி. அறமற்ற அரசியல் செய்து பொதுமக்கள் மத்தியில இன்னைக்கு அவப்பேரை சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. தேர்தல் முடிந்தோடனே கூர்க்குக்கு போனாங்க. கூர்க்குன்னா என்னன்னு தெரியுமா? காவிரி உற்பத்தி ஆகிற இடம் கர்நாடகத்தில் இருக்கு. ஓகே. அங்க போனது யாரெல்லாம்? ஸ்டாலின், ஸ்டாலின் மனைவி துர்கா, உதயநிதி, உதயநிதியினுடைய மனைவி கிருத்திகா, சபரீசன், சபரீசனுடைய மனைவி ஸ்டாலின் மகள் செந்தாமரை, வருங்கால தலைவன் ஒருத்தன் வரான், அவனுக்கு பேர் இன்பநிதி. இந்த குஞ்சு குட்டி எல்லாம் போச்சு கூர்க்காவுக்கு. எதுக்கு போனாங்க? காவிரியில் குளிக்கவா? அதுக்கு இல்லை, பிஜேபி கட்சியோட உறவு வைத்துக்கொள்ள பேச்சுவார்த்தை நடத்த போனது. குடும்பமா போயிருக்காங்க. குடும்பமா போயிருக்காங்க. ஒரு குடும்பம் தான் அந்த கட்சியை அழிக்கிறது. ஓகேயா. இந்த தாவேக எம்எல்ஏ பேரம் பேசின வழக்கு இப்போ வந்து ஈடி கிட்ட மாறி இருக்குது ஐயா. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அமலாக்கத்துறை கிட்ட வந்து தாவேக எம்எல்ஏ பேரம் பேசினாங்கல்ல ஐயா. அசோக் குமார், செந்தில் பாலாஜி இவங்க எல்லாரும் பின்னணியில இருக்கிறதா சொல்லப்படுறதுல இப்ப அந்த வழக்கை வந்து ஈடிக்கு மாத்திருக்காங்க அமலாக்கத்துறைக்கு. ஆமா, பார்க்கட்டும், விசாரிக்கட்டும், உண்மை வெளியே வரட்டும். அதனால என்ன? ஏன் இல்ல நம்ம போலீஸ் இருக்கும்போது ஏன் அமலாக்கத்துறைக்கு கொண்டு போகப்படுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்ல. யாரை கொண்டு போனா? நான் என்ன கேட்குறேன், இந்த மாதிரி விஷயங்களை புலனாய்வு செய்யக்கூடிய அமைப்புகள் தீர்மானிக்கும். இதுல நாங்க அரசியல் செய்ய விரும்பல. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கைக்குரிய கட்சியாக இருக்கிறோம். அந்த நம்பிக்கையை தக்க வைத்துக்குள்ள எங்க தலைவர் போராடிட்டு இருக்கார். ஒவ்வொரு துறை சார்பில் என்னெல்லாம் செய்யலாம் என்று ஒவ்வொரு துறை சார்பில் தினசரி கூட்டம் நடந்துச்சு. ஒரு தித்திப்பான செய்தி நீங்க இப்போ கேட்டீங்களா? கிளாம்பாக்கம்ங்கிற இடத்துல தான் பேருந்து நிலையத்தை வச்சிருந்தானோ. இவனு தோற்று போனதுக்கே அதுதான் காரணம். நாஞ்சில் சம்பத்து கேட்கறதுலேருந்து கிளாம்பாக்கம் போய் சேர்றதுக்கு முன்னாடி நான் கன்னியாகுமரி போய் சேர்ந்துடலாம். சென்னை டிராஃபிக் திருவல்லிக்கேணியிலிருந்து கிளாம்பாக்கம் போக முடியாது. சேப்பாக்கத்திலேருந்து கிளாம்பாக்கம் போக முடியாது. பாரிஸ்லேருந்து கிளாம்பாக்கம் போக முடியாது. ஆர்கே நகர்லேருந்து கிளாம்பாக்கம் போக முடியாது. திருவிக்கா நகர்லேருந்து கிளாம்பாக்கம் போக முடியாது. துறைமுகத்திலேருந்து கிளாம்பாக்கம் போக முடியாது. இப்படி இந்த கட்சி தோத்ததுக்கு இது ஒரு காரணம். இப்போ கோயம்பேடு பேருந்து நிலையம் இருக்குல்ல, அதுல தலைமை செயலகம் வரப்போகிறது. அதுக்கு திட்டமிடுறாங்க. இந்த தலைமைச் செயலகம் போக முடியாது. நீங்க ஒரு பத்திரிகையாளராக இல்லை என்றால் மனு கொடுக்கக்கூடிய ஒரு பிரஜையாக நீங்கள் நாளைக்கு கோட்டைக்கு சென்றால் நீங்க உள்ள நுழைய முடியாத அளவுக்கு அங்க நெருக்கடி இருக்கும். இனி ஒன்று, நாஞ்சில் சம்பத்து கார்ல போறேன்னு வச்சுடுங்க, என் காரை நிறுத்த அங்க இடம் இல்லை. இந்த நெருக்கடியை தவிர்த்து கொள்ள 5 வருஷத்துல ஸ்டாலின் யோசிக்கவே இல்லை. கலைஞர் யோசிச்சு தான் அதை கட்டினார். அண்ணா சாலையில இன்னைக்கு மருத்துவமனையா இருப்பது, அதை ஜெயலலிதா மருத்துவமனையை ஆக்கிட்டாங்க. மருத்துவமனை அப்புறப்படுத்தினா கெட்ட பேர் வரும்னு ஸ்டாலின் அதில் கை வைக்கல. அந்த துணிச்சல் ஸ்டாலினுக்கு இல்லை. அதை அப்பவுமே தலைமைச் செயலகம் ஆக்கியிருக்கணும். தலைமைச் செயலகத்துக்காக கட்டப்பட்ட கட்டிடத்தை ஜெயலலிதா மருத்துவமனையாக மாற்றிட்டாங்க. இன்னைக்கு தலைமைச் செயலகம் நெருக்கடியில் இருக்கிறதுல இன்னைக்கு கோயம்பேடு பேருந்து நிலையத்தை தலைமைச் செயலகமாக கொண்டு வருவதற்கான திட்டம் இருக்குன்னு இன்னைக்கு நான் செய்தித்தாளில் செய்தி பார்த்தேன். அதனால மக்கள், சென்னை மாநகர மக்களுக்கு இருக்கிற பிரச்சனையில் நகராட்சி துறையை மாநகராட்சியெல்லாம் கையில் வச்சிருக்கிற எங்கள் சீஃப் மினிஸ்டர் நல்லா செய்வாருங்கிற நம்பிக்கை எனக்கே சந்தோஷமா இருக்கு. இல்ல இது இன்னும் நெருக்கடியா மாறிடாத ஐயா நம்ம கோயம்பேடுக்கு தலைமைச் செயலகம் வந்தது அப்படின்னா? ஏன்னா ஏற்கனவே கோயம்பேடு அப்படின்றது ரொம்ப டிராபிக்கா இருக்கும். இப்ப தலைமைச் செயலகம் வரும்போது, தலைமைச் செயலகத்தை அங்க வரும்பொழுது அந்த பேருந்தையில வேற இடம் பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துடலாம். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஐயா. இன்னும் 6 மாத காலத்துல வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சரா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு விஷயத்த சொல்றாரு.
தொடர்ந்து நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். 2 மாசம் தான் ஆகுது தாவேக்கு ஆட்சி அமைஞ்சு. அவங்க ஆட்சி அமைஞ்ச நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் ஒரு விஷயத்த இன்னும் 6 மாதத்தில் கீழ்ப்பாக்கத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் அனுமதிக்கப்படுவார். உனக்கு 57 எடுத்து வச்சுட்டு ஆட்சி அமைப்பேன் எப்படி சொல்ற நீ? அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தா கூட அதுக்கு வாய்ப்பு இல்லை. நீ எப்படி சொல்ற நீ? என்ன காரணம் தெரியுமா? அங்க ஒரு அதிகார போட்டி நடந்துட்டு இருக்கு. என்ன போட்டி? பொதுச் செயலாளராக இருக்கிற துரைமுருகனை கழட்டி விட முடிவெடுத்துட்டாங்க. அந்த இடத்துக்கு டிஆர் பாலு வந்து உட்கார்வாருன்னு செய்தி. அப்ப டிஆர் பாலுக்கு பொருளாளர் பதவியை குறி வைக்கிறது யாரு? அனிதா ராதாகிருஷ்ணன். ஓகே. அதுதான் இல்ல பொதுச் செயலாளரா வந்து ஏதோ ராசாவை கொண்டு வர போறோம்னு ஒரு பொதுச் பேச்சுக்கள் செயலாளராக ராஜாவை கொண்டு வருவதற்கு ஒரு முயற்சி நடக்கு. ஓகே. அந்த பொருளாளர் பொறுப்புக்கு வர்றதுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் விரும்புறாரு. அவர்கிட்ட எவ்வளவு காசு இருக்கு, அதுக்கு தகுதியானவரும் தான். ஓகே. எல்லாருக்கிட்டையும் காசு நிறைய இருக்கு. ஆமா, அதுக்காகத்தான் இந்த அவர் பெரிய முக்கியமான ஆள் மாதிரி காட்டிக் கொள்வதற்கு போடுகிற நாடகத்தில் இது ஒரு காட்சி, அவ்வளவு. ஓகே. ஏன்னா வந்து இப்போ இவங்க கட்சியில இருக்காங்க பேசுறாங்க. நீங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அதிமுகல இருந்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அதை பாத்தீங்களா என்னன்னு தெரியல. ஸ்டாலின் அவர்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா எந்த நேரத்துல வேணாலும் ஆட்சியை மாத்துவாரு. அப்படின்னா ஸ்டாலினை போற்றுகிறாருன்னா அவனு அதிமுக இல்ல அவரும் திமுகவுக்கு வர்றதுக்கு ஒரு சீட்டு போட்டு இப்பவுமே வைக்கிறாரு, துண்டு போட்டு வைக்கிறாரு. ஏன்னா ராஜேந்திர பாலாஜி சொல்றது நீங்க ஒரு பொருட்டா எடுத்துக்காதீங்க. ஏன்னா மோடி எங்கள் தாடின்னு சொன்னவன். ஆமா. ராஜேந்திர பாலாஜிக்கு அம்மாவே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. எனக்கு யாரு கூடயும் தொடர்பில்லையே, ஏன்டா இப்படி சொன்னேன்னு கேட்டாங்க. மோடியே டாடின்னு சொன்ன கேடி பேடி இதெல்லாம் உளறல சேர்த்துக்கிடணுமே தவிர இது ஒரு செய்தி ஆக்குவது உங்களுடைய வலைத்தளத்துக்கே தகுதி இல்லை. இவங்க எல்லாரையும் நம்ம ஒரு பக்கம் ஸ்கிப் பண்ணிட்டாலும் தமிழகத்துல நீங்க தொடர்ந்து 3 முனை போட்டி தான் சொன்னீங்க. பட் பொதுமக்களுடைய பார்வையில 4 முனை போட்டியா இருந்தது. ஏன்னா சீமானவர்களும் பிரேஸ்ல இருந்தாங்க. ஸோ அவங்கள இப்ப வந்து இந்த பொது வேட்பாளரா நிறுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுக்கள் எழுந்துட்டு இருக்கு. எங்க கடல்லையா? அதான் காட்டுலையா? அம்பாசமுத்திரம் தொகுதியில் இடைத்தேர்தலில் ஒரு வேலை வந்து அம்பாசமுத்திரம் தொகுதியிலே இன்னைக்கு எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்திருக்கிறவருக்கு பேர் எஸ்ஐக்கு சுப்பையா. ஒரு மரபார்ந்த பெருமைக்குரிய குடும்பத்தின் பிள்ளை எஸ்ஐக்கு சுப்பையா. ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தவர் எஸ்ஐக்கு சுப்பையா. வசூல் செய்து வயிற்றுப்பிழப்பு நடத்துகிற அரசியல்வாதிகளுக்கு மத்தியில தேடிய செல்வத்தை வாடிய மக்களுக்கு வாரி கொடுக்கிற வள்ளல் எஸ்ஐக்கு சுப்பையா. எஸ்ஐக்கு சுப்பையாவை எதிர்த்து யாரும் அங்கே ஜெயிக்க முடியாது. எஸ்ஐக்கு சுப்பையா ஒவ்வொரு கட்சியில் ஒவ்வொரு தொகுதியில் உள்ள ஒவ்வொரு வாக்காளரையும் பெயர் சொல்லி அழைக்கிற இடத்துல இருப்பவர். கல்யாண விடா முதல் மொய் அவருக்கு மொய், சடங்கு விடா முதல் மொய் அவருக்கு மொய், வீடு திறப்பு விழாவா முதல் மொய் அவருக்கு உள்ளது. பாட்டி செத்துட்டாளா பாட்டா செத்துட்டாரா முதல் ஆளாக வந்து நிற்பார். அப்படி ஒரு மக்கள் சேவகன் எஸ்ஐக்கு சுப்பையா. அவரை எதிர்த்து சீமான் நின்னா சீமானை கசக்கி நசுக்கி சீமான் ஒரு தான் தமிழ்நாட்டில் வாழ்ந்தான் என்று சொல்லுகிற நிலைமை இல்லாமல் ஆக்கிடுவார். ஏன்னா நீங்க 2 நாளா பார்த்துருப்பீங்க. கடந்த ஸ்டாலின் இருக்கும்போதா சரி, இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போதான் சரி. ஏன்னா வந்து அப்பா அவங்கள பார்த்தாங்க, மகன் அவர்களை பார்த்தாங்க. தொடர்ந்து ஒரு மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் உறவு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து பொது வேட்பாளரா நிறுத்துறதுக்கான பாசிபிள் முதல்ல இருக்கா? அப்படி அவங்க வந்து நிறுத்தினாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த 3 கட்சிகளுடைய நிலை என்ன ஆகுன்ற ஒரு பெரிய கேள்வி. அப்படி ஒரு முடிவுக்கு திமுக வருமானா திமுக இப்போது இருக்கிற வலிமையும் இழந்துவிடும். சட்டப்பேரவை தலைவராக இருந்த தேர்ந்த வழக்கறிஞர் அண்ணன் ஆவுடையப்பனை வீழ்த்தியவர் எஸ்ஐக்கு சுப்பையா. தொடர்ந்து வீழ்த்தி கொண்டிருப்பவர் எஸ்ஐக்கு சுப்பையா. அந்த அதிமுக தொகுதியில போய் ஒரு அத்துமீறலை எடப்பாடி செய்தா எடப்பாடி அரசியல் வாழ்வு அதோட முடிஞ்சிடும். சீமானுக்கு முடிஞ்ச பிறகு தானே இந்த முடிவுக்கு வர்றாரு. அவ்வளவுதான், இனிமே எந்திரிக்கிறது வாய்ப்பே இல்லை. ஓகே. இப்போ இந்த 4 பேர் இப்போ இடைத்தேர்தல் வரக்கூடாதுன்னா விஜய் சார் போயிட்டு கரூர்ல பேசுறாங்க. இடைத்தேர்தல் வந்து வரும்போது வந்து ஓங்கி நறுக்குன்னு ஒரு கொட்டு வைங்க, இது மட்டும் பத்தாது அப்படின்னு. அன்னைக்கு சாயந்தரமே ஒரு அறிவிப்பு வருது, இந்த 4 தொகுதி 5 தொகுதிகளுக்குமே வந்து இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது அப்படின்னு. இது எதன் வெளிப்பாடு அப்படின்னு பாக்குறீங்க? இதுல நீதிமன்றம் தலையிட்டு இருக்கு. ஓகே. அவங்க மேல வழக்கு இருக்கு.
ம். அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. அதனுடைய தீர்ப்பு வருவதுக்கு முன்னாடி ஒரு பொது தேர்தலை வைக்கக்கூடாதுன்னு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்குக்காரர் இந்த வழக்கு முடியாம தேர்தல் தேதியை தீர்மானிக்க முடியாது. ஓகே. ஏன்னா வந்து அதிமுக வந்து தொடர்ந்து இவங்க எல்லாரும் வெளியில போன உடனே இவங்க யாரையுமே திரும்ப அதே தொகுதியில நிக்க வைக்க கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தாங்க. சோ யாரு, இப்போ அதிமுகவா? ஆமா சார். ஆ. இவங்க இவர் இசக்கி சுப்பையாவா இருக்கட்டும், இல்லைன்னா விஜயபாஸ்கர் அவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ராஜினாமா பண்ண தொகுதியில திரும்ப நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு கொடுத்திருந்தாங்க. இப்ப மீண்டும் தாவேக்கா வந்து இவங்க எல்லாரையும் அதே தொகுதியில் நிக்க வைக்கிறதுக்கான வேலையை பார்க்குமா சார்? ஆமா, அதான் செய்யணும். அவங்க எங்களை நம்பி வந்தாங்க. அடைக்கலம் நாடி வருகிறது ஒரு புறா, மடியில வந்து விழுகிறது சிபி சக்கரவர்த்திக்கு மன்னனுக்கு மடியில. அந்த புறாவிற்கு அடைக்கலம் தருவதற்காக தன்னுடைய கால் தசையை அறிந்து தந்தான் சிபி சக்கரவர்த்தி. தன்னுடைய மகன் உன்னுடைய மகனால் கொல்லப்பட்டான், எனக்கு பிராயச்சித்தம் வேண்டும் என்று பசு கேட்டது மனுநீதி சோழன் இடத்துல. பசுவின் கன்று எந்த இடத்தில் கொல்லப்பட்டதோ அதே இடத்தில் தன்னுடைய மகனை கிடத்தி தானே தேரை ஒட்டி தன்னுடைய மகனை கொன்று நீதி வழங்கினான் மனுநீதி சோழன். ஆகவே எங்களை நம்பி வந்திருக்கிறவங்களுக்கு அவர்களுக்கு உரிய வாழ்வை கொடுக்க வேண்டியது எங்க கடமை. அவங்க எங்களை அடைக்கலமாக நாங்க அவங்களை எடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்க அதுதான் செய்வோம். இல்ல, ஒவ்வொரு தொகுதியிலயுமே இப்போ இந்த 5 பேர் விஜயபாஸ்கர் அவர்கள் நின்ற தொகுதியா இருக்கட்டும், இசக்கி சுப்பையா அவர்கள் நின்ற தொகுதியா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே தாவேக்க வீழ்த்தப்பட்டிருக்கிறது. மீண்டும் தாவேக்கோடைய தரப்புல போய் இவங்க நிற்கும் போது அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு நம்ம யோசிக்கணும்ல. அதான் சொன்னேன்ல, எசகி சுப்பையாவுக்கு அம்பாசமுத்திரத்துல கட்சி இல்லாமலே ஜெயிக்கிறமான தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு. இப்ப தாவேக்காவோட சேர்ந்தவரை அவருக்கு மரியாதை கூடி இருக்கு. அதனால இதில் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா தொகுதியிலும் தாவேக்கா வெற்றி பெறும். ஓகே. திமுக காணாமல் போகும், அதிமுக அஸ்தமனமாகும். கிரெடிட் கார்டு ஓவர் ஜியூவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.